வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூதுவளை துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வீட்டில் இருந்த தூதுவளை தான் பறிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பெரிய முள்ளா இருக்கும் நடுவில். அந்த பெரிய முள்ளை மட்டும் நீங்க கட் பண்ணா போதும். ரொம்ப குட்டி குட்டி முள்ளை கட் பண்ண தேவையில்ல. நம்ம அதை அரைக்கும் போது அரைப்பட்டுரும். இப்போ இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய முள்ளை மட்டும் கட் பண்ணி அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தூதுவளை துவையலுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உங்க காரத்துக்கு போட்டு கொடுங்க. நான் 10-12 மிளகாய் போட்டிருக்கேன். இன்னும் 2 கைப்பிடி கீரை இருக்கு. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து 2 சேர்த்து நல்லா வறுப்பணிட்டோம். உளுந்து வாசனை வரட்டும். இப்போ நம்ம தனியாக உளுந்து 2 நல்லா வறுபட்டு வச்சு இப்போ நம்ம அதை சேர்த்து புளியும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பூண்டும் சின்ன வெங்காயமும் தனியாக வதக்கி வச்சுக்கலாம். பூண்டும் வெங்காயம் வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தூதுவளையை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தூதுவளையை நல்லா வதக்கினாதான் ஒரு சின்ன கசப்பு வராது. இப்போ நம்ம தூதுவளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இலை உரம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவ தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்கும்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைக்கும் போது தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம துவையலுக்கு முதல்ல இந்த ஐட்டங்கள்லாம் அரைச்சிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வதக்கின இலையை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம். தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் நல்ல மசியும். அதனால இப்போ நம்ம வதக்கி வச்சுக்க கீரை சேர்த்து அரைச்சிடலாம். ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வதக்கி வச்சிருக்க பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். இது 2-3 பல்ஸ் விட்டா போதும். ஏன்னா இல்லாட்டி ரொம்ப மசிஞ்சிரும். இப்போ நம்ம துவையில எடுத்து ஒரு கிணத்துல வச்சாச்சு. இப்போ நம்ம லேசா தாளிச்சிடலாம். இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நீங்க துவையல் தாளிக்காட்டி கூட நல்லா தான் இருக்கும். தாளிக்கணும் தாளிச்சுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தூதுவளை துவையல் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.